நமஸ்தே, ஹாய் ஆல். எங்களோட சேனலில் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது சௌச்சௌ கூட்டு எப்படி மைக்ரோவேவ் அவனில் தயாரிக்கலாம் அப்படிங்கிறது. சௌச்சௌ கூட்டு மைக்ரோவேவ் அவனில் தயாரிக்க ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். மைக்ரோ மோட் இருந்தாலே போதுமானது. நம்ம மைக்ரோவேவ் அவனில் பருப்பை மாத்திரம் நம்ம மேண்டேட்ரியாக ஊற போட்டுக்கணும். பருப்பை ஃபஸ்ட்டு வேக வைக்கிறது, அப்புறம் காயை இந்த பருப்போடு சேர்த்து வேக வைக்கிறது. அரைச்ச விழுதை சேர்த்து கலக்கிறது, அது திருப்பியும் மைக்ரோவேவ் அவனில் வைக்கிறது அப்படிங்கிறதான சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். ஒரு சௌச்சௌ வாங்கிறதுனாக்கா நம்ம அந்த ஸ்கின்னை அப்படியே லேசாக ஒரு நகத்தால் அப்படி லைட்டாக அழுத்தி பார்த்தோம்னாக்கா நம்ம நகம் நல்ல உள்ளே போகிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தாக்கா அது ரொம்ப அந்த எலசான ஒரு வெஜிடபிளாக இந்த நம்ம சூஸ் பண்ணுறது இருக்கும். இந்த சௌச்சௌ அப்படிங்கிறது மைக்ரோவேவ் அவனில் கூட்டு தயாரிக்கிறச்சே கண்டிப்பாக நம்ம அந்த யூஸ் பண்ணக்கூடியதான பாசிப்பருப்பை ப்ரீ சோக் பண்ணணும். இந்த ப்ரீ சோக் பண்ணணும் அப்படிங்கிறது மேண்டேட்ரி மைக்ரோவேவ் அவன் குக்கிங்கில். ஏன்னாக்கா நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா டால் உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் கேஸ் ஸ்டவ் குக்கிங்கில் ஆகிற டயத்தை விட மைக்ரோவேவ் அவனில் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆகும். ஸ்பெஷலி நம்ம அதை ப்ரீ சோக் பண்ணாமல் இருந்தோம்னாக்கா. ஸோ அதனால் இதை மேண்டேட்ரியாக நீங்கள் ப்ரீ சோக் பண்ணுங்கள். பட் வெஜிடபிளை மாத்திரம் மைக்ரோவேவ் அவனில் நம்ம குக் பண்ணுறதுனாக்கா அது தண்ணியே இல்லாமல் ரொம்ப குவிக்காக நம்மளால் குக் பண்ணிட முடியும். ஸோ எங்களோட சேனலில் நாங்கள் கம்ப்ளீட் டிப்ஸோட போட்டிருக்கிறதான இந்த சௌச்சௌ கூட்டு அப்படிங்கிற ரெசிபியை நீங்கள் போய் பாருங்கள். மைக்ரோவேவ் அவன் யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தாக்கா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். எங்கள் வீட்டு சௌச்சௌ கூட்டு மைக்ரோவேவ் அவனில் முதல்ல ஒரு மைக்ரோ ப்ரூஃப் கிளாஸ் வெசல் எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி போட்டு தேவையான அளவு பாசிப்பருப்பை போட்டு நல்லா அந்த தண்ணியில் களைஞ்சி தண்ணியை டிஸ்கார்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த பாசிப்பருப்பு மூழ்கிற அளவு ஃப்ரெஷ் தண்ணி போட்டு அதில் மஞ்சத்தூள் போட்டு இதை ஒரு 1.5 to 2 hours போல் மேண்டேட்ரியாக ஊற வைக்கணும். ஒரு மூடி போட்டு இதை ஊற வச்சிடலாம். அப்போ தான் பாசிப்பருப்பு கொஞ்சம் குயிக்காக நம்மளுக்கு மைக்ரோவேவ் அவனில் வேகும். அது ஊறிட்டே இருக்கிறச்சு ஒரு மிக்சர் கண்டெய்னரில் ஃப்ரெஷ்ஷாக துருவியதான தேங்காய் துருவல் வச்சுருக்கேன். அதில் சீரகம், பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த அளவு, இஞ்சி விழுது காரத்துக்கு தகுந்த அளவு எல்லாம் சேர்த்து மிக்ஸி கண்டெய்னரை மூடி நல்லா இதை விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது நம்மளோட தேங்காய் விழுது ரெடி. மீன்வைல் நம்மளோட பாசிப்பருப்பு ஒரு 2 hours போல் நல்லா ஊறியாச்சு. இந்த மைக்ரோ ப்ரூஃப் கிளாஸ் வெசலை நான் மைக்ரோவேவ் அவன் உள்ளே வைக்கிறேன். மைக்ரோ மோடில் ஹை பவரில் இதை 5 minutes செட் பண்ணுறேன். இப்போ 5 minutes ஆயாச்சு. வெசல் ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஸோ நம்ம மேண்டேட்ரியாக க்ளவுஸ் யூஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பாசிப்பருப்பு நல்லா நசுங்கிற பதத்துக்கு வெந்திருக்கு. நம்ம காயும் சேர்த்து திருப்பி மைக்ரோவேவ் அவனில் வைக்கிறச்சு இது பர்ஃபெக்டாக குக் ஆகிடும். மீன்வைல் ஒரு சௌச்சௌவை நான் 2 சௌச்சௌ எடுத்திருக்கேன். தோலை சீவிட்டு அதை குட்டி குட்டி துண்டுகளாக எடுத்திருக்கேன். ரொம்ப இலசாக இருந்தது சௌச்சௌ. ஸோ இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த கூட்டு ஸ்பெஷலி சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பட் நம்ம ரசம் சாதத்துக்கும் இதை தொட்டு சாப்பிட்லாம். நல்லா கலந்து விடலாம். தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம். எப்போவுமே ட்ரெடிஷ்னல் கேஸ் ஸ்டவ் குக்கிங்கை விட நான் மைக்ரோவேவ் அவன் குக்கிங்கில் குறைச்சி தான் உப்பு சேர்ப்பேன். அதுவே கரெக்டாக இருக்கும். இந்த வெசல் திருப்பி மைக்ரோவேவ் அவன் உள்ளே வச்சுருக்கேன். திருப்பியும் நான் ஒரு 5 minutes மாத்திரம் வச்சு எடுத்திருக்கேன். நடுப்புற எடுத்து நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக 5 minutes வச்சு எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சௌச்சௌ ஃபுல்லாக குக் ஆகிருக்காது பாருங்கள். இன்னும் நசுங்கு பதத்துக்கு வரல. ஸோ திருப்பியும் நம்ம இதை மைக்ரோவேவ் அவன் உள்ளே வைக்கணும். எப்போவுமே உங்கள் மைக்ரோவேவ் அவனில் குக் பண்ணுறச்சே கொஞ்சம் நடுப்புற கொஞ்சம் டைம் செட் பண்ணிட்டு எடுத்து பார்த்துக்கோங்க.
இப்போ திருப்பியும் நான் மைக்ரோவேவ் அவனில் மைக்ரோ மோடில் என்னோடது ஹை பவர் வந்து 900 வாட்ஸு, அதை சூஸ் பண்ணிவிட்டு 6 மினிட்ஸ் நான் டைம் வச்சுருக்கேன். இப்போது க்ளோவ்ஸ் யூஸ் பண்ணி நான் அந்த வெசலை மைக்ரோவேவ் அவன்லேருந்து எடுக்கிறேன். அகெயின் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சௌச்சோ அப்படியே பர்ஃபெக்டாக நசுங்கு பதத்துக்கு குக் ஆகிருக்கு. இப்போது அரைச்சதான தேங்காய் கலவையை அதோட கலந்து நல்லா கலந்து விடணும். மைக்ரோவேவ் அவன் குக்கிங்கில் எப்போவுமே மிக்சிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இந்த கலவையை திருப்பியும் ஒரு 2 மினிட்ஸ் போல் மைக்ரோ மோடில் ஹை பவரில் வச்சு எடுத்தேன். இப்போ ரெடி ஆகிடுது. இதுக்கு தாளித்ததான கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கலவையை சேர்த்து கலந்து விட்டு பொடியாக அரைஞ்சதான கொத்தமல்லி தழைகளை சர்வ் பண்ணோன்னாக அருமையான சௌச்சோ கூட்டு ரெடி. உங்களுக்கு எங்களோட சேனலில் நிறையா மைக்ரோவேவ் அவன் ரெசிபிஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கணுன்னா போய் பாருங்கள். அண்ட் உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தாக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.